ஸ்தோத்திரங்க தாவே உங்களை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உங்களை துதிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். தேவன் நம்மோடு பேசுவாராக, தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த லாக்டவுன் நாட்களிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய், தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், தேவன் மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோமையா, நன்றி செலுத்துகிறோமையா, நன்றி செலுத்துகிறோமையா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மை செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், தேவனுடைய வார்த்தை நம்மத்தில் வெளிப்படும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எடுத்த நல்ல பிதாவே, இந்த காலை தினத்திலும் ஒரு சமூகத்தில் ஆராய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் பேசுகிற வார்த்தை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உடைய கருத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் பேசுங்க தகப்பனே, நாங்கள் கேட்டு அதன் பிரகாரமாய் நடக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணிமணி போல பாதுகாத்தார். இந்த லாக்டவுன் நாட்களிலும் வீடுகளில் அமர்ந்து முழு மனதோடு இறுதியின் நாளத்திலிருந்து கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இருதயத்தை திறந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே யாக்கோபு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். இப்படியாம், என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் எதை கேட்பதற்கு நாம் தீவிரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுக்கும் வார்த்தை கேட்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் கேட்பதற்கு தீவிரமாய், எதை கேட்பதற்கு நாம் தீவிரமாய் இருக்க வேண்டுமா? தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கும் அதனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் தீவிரமாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே சபைகள் மூடப்பட்டிருக்கிற இந்த சமயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்கக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிற இந்த நாட்களிலே அன்பு தேவஜனமே, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் தேவ வசனத்தை கேட்பதற்கும் தீவிரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு அந்நாட்களிலே நமக்கு ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் சொல்கிறார், கேட்பதற்கு யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தை கேட்க ஆவலாய் இருந்த தெய்வ மனிதர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்த்து, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தை கேட்கிற யாவருக்கும், அவருடைய வார்த்தை கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை கேட்ட நான் நாளிலே ஊழியக்காரனாய் நிற்பதற்கு கர்த்தர் விருப்பமுள்ளவராய் இருந்தபடியால் நான் இந்த நாளிலே ஊழியக்காரனாக இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். அவருடைய சுவிசேஷ வார்த்தை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஊழியக்காரனாய் நிற்பதற்கு நான் மிகவும் எதை குறித்தும் எதுக்கும் பொறுப்பில்லாமல் இருந்த நான், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதிருந்த என்னை கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டிருக்கார் என்று சொன்னால், நான் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த நிமித்தமாய் நாம் இப்படியாம் நாம் கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்பதை வச்சு நம்ம இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்தார், அவர்கள் எப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் உறுதியாக இருந்தார் என்று சொல்லி பார்த்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. முதலாவதாய் நாம் பார்க்கிற ஒரு தேவ மனிதர் என்று யார் என்று சொல்லி நம்ம பார்த்தால் கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
10ஆம் அதிகாரம் அதனுடைய 1 வாசிக்கிறேன். முதலாவது நாம் பார்க்கிற ஒரு தெய்வ மனிதன் கொர்நேலியு என்கிற ஒரு தெய்வ மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாளிலே ஒரு பட்டாளத்திலே ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன் இந்த இடத்துல இருக்கிறான். அவன் பெயர் கொர்நேலியு. அவன் செசரியா பட்டணத்தில் இருக்கிறான். அந்த பட்டணத்திலே அந்த இத்தாலியா பட்டாளம் என்கிற அந்த பட்டாளத்துக்கு 100க்கு அதிபதியாக இருக்கிற அந்த கொர்நேலியு செசரியா பட்டணத்திலே இருந்து கொண்டிருந்த அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வாசிக்கும் போது அந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம், அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி, தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன். ஜெபிக்கிற தேவ மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தைகள் கேட்கப்படவில்லை. அவன் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். தன் வீட்டார் அனைவரோடும் கூட மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்த தேவனுக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்த அந்த கொர்நேலியுவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் கேட்கப்படவில்லை. அதற்கு கர்த்தர் தூதனை அனுப்பி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். 3வது வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரதிட்சமாய் தரிசனம் கண்டு, அந்த இடத்துல கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் ஒரு தரிசனத்தை காண்கிறான். தேவதூதன் கொர்நேலியுவுக்கு தரிசனமாகிறான். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டிற்று என்று சொல்லி பாருங்க. ஒரு புறஜாதியா இருக்கிற ஒரு செசரியா பட்டணத்திலே 100க்கு அதிபதியா இத்தாலி பட்டணத்திலே இத்தாலியா பட்டாளம் என்கிற அந்த பட்டாளத்துக்கு 100க்கு அதிபதியாக இருக்கிற கொர்நேலியுவுக்கு அவன் செய்கிற தான தர்மங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லி தேவதூதன் பிரத்யட்சமாக தரிசனத்தோடு கொர்நேலியுவுக்கு வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறான், 10ஆம் அதுக்கு பிற்பாடு நீங்கள் வாசிக்கும் போது அந்த தரிசனத்தில் வெளிப்படுத்தின காரியம், தூதன் வெளிப்படுத்தின காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அங்கே பேதுரு என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறான், சீசனுக்கு அவர் அழைத்து கொண்டு வரும்படியாய் சொல்லுகிற அந்த 5வது வசனம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷன் அனுப்பி பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோனை அழைப்பி என்று சொல்லி பாருங்க. அந்த தூதன் அங்கே வந்து கொர்நேலியுவுக்கு தரிசனமாகி தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு, அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு கர்த்தர் இறங்கி வந்து தூதனை அனுப்புகிறார். கொர்நேலியு தேவனுடைய வார்த்தை கேட்காத சமயத்தில் இருந்த அந்த கொர்நேலியுவுக்கு தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினபடியால் தம்முடைய தூதனை அனுப்பி கொர்நேலியுவுக்கு தரிசனமாகி, நீ பேதுரு என்ற சீமோனை அழைப்பி என்று சொல்லி நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு என்று சொல்லி சொல்கிறான். அந்த 6வது வசனத்திலிருந்து நீங்க 22வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது பேதுருக்கு கர்த்தர் தரிசனத்தில் சொப்பனத்தில் அநேக மிருகங்கள் இறங்கி வருகிற அந்த தரிசனத்தை காண்கிறார்கள். பேதுரு காண்கிறார். இது எதற்காக என்று சொல்லி அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த இடத்துல கொர்நேலியு அனுப்பின மனிதர்கள் பேதுருவை தேடி போகிறார்கள். போய் அழைத்து கொண்டு வந்தபோது பேதுரு சொல்லுகிறான். 23வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளில் அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாரக சகோதரி சிலரும் அவர்களுடைய கூட போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொர்நேலியு அனுப்பின 2 மனிதர்கள் பேதுருவை அழைத்து கொண்டு வந்து காரியம் என்னது என்று சொல்லி விளக்க அவர்களுக்கு சொன்னபோது பேதுரு அவர்களை அழைத்து உபசாரம் செய்து காலையிலே கிளம்புகிறார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறை யாரையும் தன்னுடைய விசேஷ சிநேகிதரையும் கூடி வர அழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பாருங்க, கொர்நேலியு தான் மாத்திரம் பேதுருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக அவன் அமர்ந்திருக்கவில்லை. அவன் கொர்நேலியுடைய உறவின் முறை யாவரையும் தன்னுடைய விசேஷத்த சிநேகிதரையும் அழைத்து தன்னுடைய சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டான், தன்னுடைய நண்பர்களையும் கூப்பிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவ்வளவு ஆவலாய்
அவ்வளவு தீவிரம், கேட்பதற்கு தீவிரமாய் தன்னுடைய நண்பர்களையும் தன்னுடைய ஜனங்களையும் கூடி வர செய்து அவன் காத்து கொண்டிருந்தான். காத்திருந்த போது பேதுருவை பார்த்தபோது அவன் காலில் விழுந்து பணிந்த போது பேதுரு சொல்ல, நானும் உன்னை போல மனிதன் தான் என்று சொல்லி அவனோட பேசிக்கொண்டு உள்ளே 27வது வசனத்திலிருந்து 29 வசனங்கள் வாசிக்கும் போது பேதுரு தன்னை அழைத்த காரணத்தை கேட்கிறார். அவரோட பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு 28வது வசனம், அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியரோடு கலந்து அவரிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்றும் நீங்கள் அறிந்திருக்கலாம். அப்படி இருந்து எந்த மனுஷனும் கீழ்த்துள்ளவன் என்று அஸ்தனன் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்தது போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்று சொல்லி பேதுரு அந்த இடத்துல என்னை அழைத்த காரணம் என்னவென்று சொல்லி கொர்நேலியு இடத்தில் கேட்கிறார். கொர்நேலியு அந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 30-33 வசனங்கள். கொர்நேலியு தூதன் தனக்கு சொன்ன காரியத்தை எல்லாம் பேதுருவுக்கு தெரிவித்த போது இதை கேட்ட பேதுரு பேச தொடங்குகிறார். தேவனுடைய வார்த்தையை பேச தொடங்குகிறார். அங்கே கூடி வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. தான் கொர்நேலியு கேட்பதற்கு தீவிரமாய் இருந்தான். தன் உறவினர்கள் எல்லாரையும் கூட்டி அந்த இடத்துல சேர்த்து தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமாய் காத்து கொண்டிருந்தான். 34வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து 43 வசனங்கள் வாசிக்கும். 43வது வசனத்திலிருந்து 34லிருந்து 43 வசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து தன் ஊழியத்தின் பாதையில் நடந்த எல்லா காரியத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்த சமயத்திலே அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற காரியம் வரைக்கும் பேதுரு தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் 44வது வசனத்தில் 42வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்றும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி பேதுருவுக்கு தேவன் கட்டளையிட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஊழியத்துக்கு வந்து மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்து தேவன் எல்லாருக்காகவும் சாட்சி சொல்லும்படியாய் கட்டளைகள் நியமித்திருக்கிறார் என்று சொல்லி ஒப்புவிக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது என்று சொல்லி பேதுரு அவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை பேசிக்கொண்டிருந்த சமயத்திலே 43வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இதை பேசிக்கொண்டிருந்த இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு செய்கிறார். 44வது வசனத்திலிருந்து 48 வசனங்கள் வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கிற வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அபிஷேகம் நமக்குள் இறங்கும். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அபிஷேகம் என்கிற அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி நம்முடைய இருதயத்தை நம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்துமா தேவனுக்குள் களி கூற செய்கிற அந்த ஆவியானவர் வசனத்தை கேட்கும் போது வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது தேவ ஆவியானவர் வல்லமையினாலே பரிசுத்த அபிஷேகத்தினால் அங்கு கூடி வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை அந்த இடத்துல கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் சொல்லி இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கிறே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருக்கிற விருத்து சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லங்க. என் தேவன் எல்லாருக்கும் தேவனானவர். கர்த்தர் பணக்காரனுக்கு ஏழைக்கு தேவனானவர் அல்ல. தேவன் சகல மனிதனுக்கும் தேவனானவர், சகல சாதிக்கும் அவர் தேவனானவர். அந்த இடத்துல சொல்லப்படுது, பேதுருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு கூடியிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் அபிஷேகம் பலமாய் இறங்கி அவர்கள் எல்லோரும் பல பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி
வசனத்தை கேட்கிற நமக்கு தெரியும். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு இந்த நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ வசனத்தை கேட்டுக்கொண்டு இறுதி வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்கள் அபிஷேகத்தினால நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆவியானவரின் அபிஷேகம் உங்கள் மேலே நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை உங்கள் மேலே நிரப்பி கொண்டிருக்கிறது. வசனத்தை கேட்க கூடாதபடி பஞ்சகாலம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவஜனமே, நீ இருதயத்தை திறந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தை கொண்டிருக்கிறார். உன பரிசுத்தாவின் அபிஷேகம் போது உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. பேதுரு பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் ஆவியானவர் அங்கு கூடி வந்த யாவருக்கு மேலும் அபிஷேகத்தின் வல்லமையை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அபிஷேகம் பெற்ற போது பேதுரு, இவர்கள் அபிஷேகம் பெற்று விட்டார்கள், இவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஞானஸ்தானத்தை பேதுரு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். அபிஷேகம் பெற்ற அங்கு கூடி வந்திருக்கிற கொர்நேலியுவின் உறவின் முறை யாவருக்கும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அங்கு கூடியிருந்த யாவர் மேலும் அபிஷேக ஆவியானவர் இறங்கி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். வசனத்தை கேட்கும் போது ஆவியானவர் நமக்குள் இறங்கி கிரியை செய்கிற தேவன். நீங்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சமயத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நீ வசனத்தை இருதயத்தின் காலத்திலிருந்து தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, கர்த்தர் உன் வியாதியை கர்த்தர் விலக்கி கொண்டிருக்கிறார். உன் வியாதியை கர்த்தர் விலக்கி கொண்டிருக்கிறார். இப்போதே நீ வியாதியோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாயா? இந்த வார்த்தை உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறது. உனக்குள் இருக்கிற வியாதியை கர்த்தர் விலக்கி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உனக்குள் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. பேதுரு பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்தார். ஆவியானவர் இறங்கி அபிஷேகத்தினால் அவர்கள் நிரப்பி நடத்தி அவர்கள் பற்பல வாசிகளை பேசி தேவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, கர்த்தர் சொல்லுகிறார் மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி, ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் தேவனுடைய வார்த்தையினாலே நீ பிழைக்கப்படுவாய். நீ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். நீ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த போதே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கருணலி மாத்திரமல்லைங்க, தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சியா இருந்தார். அவர் மாத்திரம் வாஞ்சியா இருக்கவில்லை, அவர் உறவினர் முறை எல்லாரையும் அழைத்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்களை ஒருமுகப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை எல்லோரும் கேட்கும்படியாய் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:11 பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படியா? அந்த பெராயா பட்டணத்தார் தெசலோனிக்கேயர் காட்டிலும் நற்குணசாலி. எப்படியா? தேவனுடைய வார்த்தையை நம் அனுதினமும் தியானிக்கும் போது ஆராயும் போது அது நம்மை நற்குணசாலியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. நம் நன்மையான காரியங்களை செய்யும்படியாய், நம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறும்படியாய் அவருடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவன் நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேதத்தை நம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, அது தியானித்துக் கொண்டிருக்கும் போதே இரவும் பகலும் தியானிக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நற்குணங்களை கொண்டு வந்து நமக்கு மற்றவர்கள் முன்பாக நம்மை சாட்சியாக நிறுத்துகிறது. அதுதான் சொல்கிறான், அந்த பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நமக்கு வார்த்தையை கேட்க எப்படிதான் மனோவாஞ்சை நமக்கு வேணும். தேவனுடைய வார்த்தை நான் கேட்க போகிறேன், தேவனால் எனக்கு கூட பேச போகிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய இருதயம் மனோவாஞ்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபுக்கு எழுதின யாக்கோபு புஸ்தகம் 1:21 வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி,
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சுவிசேஷ வார்த்தையை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களை புடமிட அந்த வார்த்தை உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையில கர்த்தர் உங்களை புடமிட்டு கொண்டு நற்குணங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகத்தை நம் தியானித்துக் கொண்டிருக்கும் இரவும் பகலும் தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு நற்குணங்களை கொண்டு வருகிறார். நமக்கு இருக்கிற கெட்ட சுபாவங்கள் எல்லாம் எடுத்து போட்டு தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தெய்வ வார்த்தையை நான் தியானிக்கிறேன், அதை போல நான் மாறுவேன் என்று சொல்லி நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நற்குணங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கொர்நேலியு மாத்திர தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமா இல்லைங்க. தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு அவர்களை ஒன்று கூட்டி பெரிய காரியங்களை கர்த்தர் அந்த இடத்துல செய்தார். நம்மும் தேவனுடைய சமூகத்திலே காத்திரும் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் தீவிரமாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2வது நாள் குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 12 to 14 வசனங்கள் வாசிக்கும் போது 12வது வசனம், அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியிருந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம் என்று சொல்லி பவுல் மக்கதோனியாவிலிருந்து கடந்து போய் ரோமர் குடியிருக்கிற பிலிப்பு பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தார்கள். இந்த நாளில் 2வது நாள் குறித்து நாம் பார்க்கும்போது லீதியால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணத்திலே பவுல் அந்த இடத்திலே சில நாள் தங்கியிருந்த போது அவர்கள் ஓய்வு நாளில் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிலிப்பு பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்த போது ஓய்வு நாளில் அவர்களுக்கு எங்கே போவென்று தெரியாமல் பட்டணத்திற்கு வெளியே ஆற்றுக்கு அருகே அமர்ந்து எப்போது வழக்கமாக ஜெபிக்கிற இடத்திலே கடந்து போய் ஜெபம் பண்ணுகிற உட்கார இடத்திலே கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு அங்கு அநேக ஸ்திரீகள் கூடி வந்திருக்கிறார்கள். அந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணி உபதேசித்தோம் என்று சொல்லி அந்த இடத்துல வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அந்த உபதேசித்துக் கொண்டிருந்த சமயத்திலே அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பர விற்கிறவளும் தேவனை வணங்குவருமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, கூடி வந்திருக்கிற எல்லா ஸ்திரீகளும் கேட்கிறாங்க. அதுல விசேஷமாய் லீதியாள் என்கிற ஒரு ஸ்திரீ, அவள் தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவள். எப்படியா? அவள் தேவனை வணங்குகிற அந்த கூடி வந்திருக்க எல்லா ஸ்திரீகளும் இருக்கிறாங்க. ஆனா அந்த லீதியாளை குறித்து சொல்லும் போது அவள் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியாள் என்னும் பேருண்ட ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தருளினார். அல்லேலூயா. நம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவன் நம்முடைய இருதயத்தை திறந்தருள வேண்டும். வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நம்முடைய இருதயத்தை திறந்தருள வேண்டும் என்று சொல்லி தேவன் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும். அந்த வார்த்தை நமக்குள் ஒரு அற்புதத்தை செய்யும். அந்த வார்த்தை நமக்குள் பலத்த காரியங்களை செய்யும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை வெறுமையாய் ஒருபோதும் திரும்பி வந்ததில்லைங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த 3 வருட காலம் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ஒன்று வெறுமையாய் திரும்பி வந்ததில்லை. குஷ்டரோகியை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார். குருடரை கர்த்தர் தொட்டு திமிர்வாதக்காரனை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தையும் வல்லமையாய் கடந்து போய் கர்த்தர் எங்கெங்கே கடந்து போய் வார்த்தைகள் எல்லாமே அவர் அதிகாரத்தோடு, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அதிகாரத்தோடு பிரசங்கிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இந்த இடத்துல அந்த லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தரலாம். எதுக்கா? பவுல் சொல்லுகிற அந்த சுவிசேஷ வார்த்தைகளை கேட்பதற்கு அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தரலாம். அது மாத்திரமல்லங்க, அது கேட்டதுக்கு பின்பாடு அவள் வீட்டார் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாய் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார் வசனத்தை கேட்பதற்கு.
கொர்நேலியு தான் மட்டும் அந்த வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சியாய் ஆசைப்படாமல் தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு அவன் ஆசைப்பட்டான். தேவன் பெரிய அற்புதத்தை அபிஷேகத்தினாலே நிரப்பினார். இந்த இடத்திலும் லீதியால் மட்டும் அந்த வார்த்தையை கேட்பது, அங்கு கூடியிருந்திருக்கிற ஸ்திரீகள் எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். அந்த வார்த்தையை கேட்ட ஸ்திரீகள் மத்தியிலே லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தனால் பவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவளும் அவள் வீட்டாரும் யாவரும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் சொல்லும்படி தேவனுடைய வார்த்தையில் கேட்பதற்கு கவனிக்கும்படி இருதயத்தை திறந்த நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய இருதயத்தை திறந்தருளும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே பேசும்போது தேவனுடைய வார்த்தை நம்மை புடமிட்டு நம்மை பாதுகாத்து நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை புடமிடும். அது மாத்திரமல்ல, 15ஆம் வசனம், அவளும் அவள் வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லீதியால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் லீதியால் இருதயத்தை திறந்தது போல நம்முடைய இருதயத்தையும் கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது நம்ம குறித்து நம்ம பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 39-42 வசனங்கள் வாசிக்கும் போது, மரியாள் எனப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் பாதத்தின் அருகே அமர்ந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து நல்ல பங்காய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை அவள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாள் அநேக பற்பல வேலைகளை செய்து தன்னை பிரச்சனைப்படுத்தி கொண்டிருந்த சமயத்தில் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கான தேவனுடைய வார்த்தையை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த மரியாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவன் சகோதரன் மரித்திருந்த சமயத்துல தேவன் கடந்து வந்து அவன் சகோதரனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். யோசுவா குறித்து நாம் பார்க்கும்போது யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 வசனங்கள் வாசிக்கும் போது அதை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவையெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். மோசே நியாயப்பிரமாணத்தை யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை யோசுவா இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருந்த போது, இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவன் தியானிக்கிறவனா இருந்த போது நிமித்தமா தான் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமான நடந்து கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல வார்த்தையை சொல்லுகிறான். அன்பு தேவஜனமே, யோசுவா அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை வழி விட்டு விலகாதபடி தன் இருதயத்திலே அந்த வார்த்தையை வைத்து தியானித்துக் கொண்டிருந்த போது யோசுவா போகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2 வசனங்கள் சொல்லப்படும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அது வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சொல்லி, இப்படியா கர்த்தருடைய அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வார்த்தையை அனுதினமும் நம் தியானிக்கும் போது இரவும் பகலும் நம் தியானித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லைங்க, சங்கீதம் 119:1 வசனமும் 9வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்று சொல்லி, அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அது மாத்திரமில்ல, 119ஆம் சங்கீதம் 9வது வசனம், வாலிபன் தன் வரியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே தான் என்று சொல்லி, ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தை நமக்குள் இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும்போது அவன் உத்தம வழியில நடப்பான். அவர் வார்த்தை நம்மை புடமிட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பு தேவஜனமே, இது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு ஒரே காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் சொல்லி நான் நாளில் முடிக்க ஆசைப்படுகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம், அல்லாமலும்
நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்தவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாம் நடக்கும்போது, அந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாம் நடக்கும்போது நம்மை காண்கிற இவர்கள் தெய்வ மனிதர்கள், இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதர்கள் என்று சொல்லி அநேக ஜனங்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார்கள் என்று சொல்கிறான். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். திருவசனத்தை நம்ம அதிகமாக வாரம் நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்டு விட்டு விடுகிறவர்களா இல்லை, அதன் பிரகாரமாய் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் கேட்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். எதை கேட்பதற்காக? தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் கேட்பதற்கு நாம் தீவிரமாய் இருக்க வேண்டும். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, அனுதினமும் நம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் இரவும் பகலும் தியானிப்பதற்கு நாம் வாஞ்சியா இருக்கும்போது கர்த்தர் நம்மை புடமிட்டு செம்மையான வழியில நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்பு தேவஜனமே, கொர்நேலியு தான் மாத்திரம் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆசைப்படாமல் தன்னுடைய உறவினர்கள் யாவரையும் அழைத்து அவன் வார்த்தையை கேட்டான். வார்த்தையை கேட்டு கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பினார். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்ததனால் பவுல் சொல்லும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கான தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவாவை குறித்து நாம் அதிகமாய் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கற்று தேர்ந்த ஒரு தேவ மனிதன். அவர் தன்னுடைய வாயிலிருந்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் விலகாதபடி சொல்லுகிறான். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயிலிருந்து உன்னை விட்டு விலகாதபடி நீ காத்து நடக்கும்போது நீ உன் வழியை செம்மையான பாதையிலே நடத்துவாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நாம் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். வசனத்தை கேட்கக்கூடாத காலங்கள் வரப்போகிறது. இந்த நாளிலும் கூட சபைகள் மூடப்பட்டிருக்கிற சமயத்தில் வசனத்தை கேட்கக்கூடாத காலங்களாக இருக்கிறது. இன்னும் காலம் கொடியதாக இருக்கிறது. வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வர இருக்கிறது. அன்பு தேவஜனமே, உங்கள் கையிலே தேவன் கொடுத்திருக்கிற அந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் அனுதினமும் தியானிக்கும் போது, அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அனுதினமும் தியானித்துக் கொண்டு அனுதினமும் தியானித்து தேவனோடு நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் எழுதி வைக்கும் போது கர்த்தர் தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம இப்படியா இரவும் பகலும் நாம் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த இரவும் பகலும் தியானிக்கும் போது அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை வெறுமையா திரும்பி வந்ததில்லைங்க. ஒரு வார்த்தை நமக்கு வெறுமையா திரும்பி வந்ததில்லை. அன்பு தேவஜனமே, நீங்கள் கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீ தீவிரமாக இருக்கும். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் செபிப்போம். கண்களை மூடி இருக்கிற இடங்களை ஒப்பு கொடுத்து, அப்பா, இனிமேல் நான் அதிகமாய் உங்களுடைய வார்த்தைகளை தியானிப்பேன், அதிகமாய் உங்களுடைய வார்த்தைகளை நான் தியானிப்பேன், வாசிப்பேன், நான் இருதயத்திலே தியானம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நம்ம செபிப்போமா? இந்த காலை வேளையில அன்பு தேவஜனம், இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, என் வார்த்தையை கேட்பதற்கு நீங்க தீவிரமாக இருக்கிறீங்களா? என் வார்த்தையை கேட்பதற்கு நீங்க தீவிரமாக இருக்கிறீங்களா என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்கப்பா, நான் இனிமேல் உங்களுடைய வேதத்தை அனுதினமும் நான் தியானித்து இரவும் பகலும் இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி தேவசமத்தில் ஒப்பு கொடுங்க. காலம் கொடியதாக இருக்கிறது. வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. வசனத்துக்காய் அலைந்து திரிவார்கள். வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு காலம் வரப்போகிறது. என் தேவஜனமே, இந்த நாளில ஒப்பு கொடுங்க. தேவன் அருமையாய் தேவ வேத வார்த்தையை கர்த்தர் நம் கையில கரங்களில் கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் வாசிக்கும் போது, இதை நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவாராக. நம்ம செபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படுத்த நல்ல பிதாவே, இந்த காலை தினத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்.
தகப்பனே, கேட்பதற்கு நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். தகப்பனே, கொர்நேலியு மாத்திரம் அந்த வார்த்தையை கேட்பதற்கு இல்லை, தகப்பனே, அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் வந்து உடைய வார்த்தையை, பேதுரு பேசின வார்த்தையை கேட்டபோது அபிஷேகத்தின் ஆவியானவர் அபிஷேகத்தில் நிரப்பினது போல எங்களையும் கர்த்தனை நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லீதியால் தகப்பனே கூடியிருந்த ஸ்திரீகள் மத்தியில் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் இங்கு திறந்தது போல தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கான உடைய வார்த்தையை தெரிந்து கொண்டது போல நாங்களும் உடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு இந்த வார்த்தை பிரகாரமாய் நாங்கள் நடக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசுவா தகப்பனே, மோசே கற்பித்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தன் வாயிலிருந்து தகப்பனை விட்டுவிடாதபடி தம்முடைய செம்மையான பாதையிலே நடந்தது போல நாங்களும் தகப்பனை ஒரு வார்த்தையை தகப்பனை விட்டுவிடாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை வேலையெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தனை ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை அவர்களுக்கு தகப்பனை பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தனை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை, எங்கள் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற கொரோனா வைரஸ் நிமித்தமாய் தகப்பனை அநேக பாதிப்புகள் வராதபடி கர்த்தர் நீர் ரத்த கோட்டைகளாய் நீ வெளியெடுத்துக் கொள்ளும்படியாய் இந்த வைரஸ் முற்றிலும் தகப்பனை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.